வணக்கம். ஜிஎஸ் அஸ்ட்ராலஜி கௌதம் தினேஷ்குமார் ஃப்ரம் விருதுநகர். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நன்றாக இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருக்க வேண்டும். நன்றாக இருப்பீர்கள். நம்ம ஏற்கனவே இந்த இளமை தோற்றம் யாருக்கு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பாருங்க. இப்ப நம்ம அதுக்கு அப்படியே ஆப்போசிட் முதிர்ந்த தோற்றம். சீக்கிரமே ஏஜ் ஃபேக்டர் கொடுக்கறது எந்த கிரக அமைப்பு அப்படின்னு பார்ப்போம். பொதுவா முதுமை, ஒரு இளமை இல்லாத தனம், ஒரு சீக்கிரமே ஏஜ் முதிர்ச்சி ஆகிறது, இதெல்லாம் கொடுக்கறது சனிதான். சரிங்களா? என்னங்க தொடர்ந்து சனியா பத்தி பேசிட்டே இருக்கீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இருக்கிற நம்ம 9 பிளானட்ஸையும் கவர் பண்ணி தான் நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் இதை பூஸ்டப் பண்ணி சொல்றதுனால பாக்குறதுக்கு என்னடா சனியை பத்தி அடிக்கடி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியும். அப்படிலாம் இல்லை. ஸோ எல்லா கிரகங்களையும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வீடியோஸ் கொடுத்துட்டு வரோம். சரிங்களா? ஸோ ஒருத்தருக்கு வயது முதிர்ந்த தோற்றத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி பகவான். சரிங்களா? உங்கள் ஜாதகத்துல அவர் நல்ல வலு, நேரடி வலு, ஆட்சி, உச்ச மூல திரிகோணம், இந்த மாதிரி வலு, சுயசாரம், வர்க்கோத்தமம், சரிங்களா? சூட்சம வலுங்கிறது அது ஒரு மாதிரி கேது கூட சேர்ந்திருக்கிறது, மறைஞ்ச ஸ்தானத்துல போய் ஆட்சி உச்சம் பெறுறது, அந்த மாதிரி இருக்கிறது தான் சூட்சம வலு. நேரடி வலு அப்படிங்கிறது டைரக்டா ஒரு பாவத்துல உட்காந்து ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் படுறது, லக்னத்தோட முதல் தொடர்பு கொள்றது, லக்னாதிபதியோட தொடர்பு கொள்றது, அப்படி இல்லைன்னா லக்ன புள்ளி சனியோட அந்த நட்சத்திர சாரத்துல பூசம், அனுசம், உத்தரட்டாதி அதுல உட்கார்றது. இந்த மாதிரிலாம் அவரு ரொம்ப பலமாயிட்டாரு அப்படின்னா முதிர்ச்சியான தோற்றத்தை ஜாதகருக்கு கொடுக்க ஆரம்பிப்பாரு. இதுல இளமை தோற்றத்தை கொடுக்கறதுக்கு புதன் இருப்பாரு அந்த ஜாதகத்திலேயே. அவர் இவரை விட வலுவா இருக்காருன்னா அந்த பலன்கள்ல மாறுபாடு வரும். குரு பாக்குறாரு அப்படின்னா அதுலயும் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் வரும். சனி மட்டும் தனிச்சு லக்னத்தை பாக்குறாரு, வேற சுபர்களோட பார்வை லக்னத்துக்கு கிடைக்கல, இல்ல 2ஆம் இடத்துக்கு கிடைக்கல. 2 லக்னம் இதுக்குதான் மெயினா. ஏன்னா இந்த ஃபேஸ் ஏரியா லக்னம்னா நம்ம. ஸோ 1ஆம் பாவம் 2ஆம் பாவத்துல சனி சம்பந்தப்படுறாரு, சனி மட்டுமே சம்பந்தப்படுறாரு அப்படின்னா வேகமா உங்களுக்கு தாடி மீசை நிறைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், பெண்களா இருந்தா முடி நிறைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, தோல் சுருக்கம், கண்ணு கீழே இந்த சுருக்கம் வர்றது, ஒரு மாதிரி கருப்படிக்கிறது ஃபேஸு, இதெல்லாம் அந்த சனியோட நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ். இதுல குருவோ தனிச்ச சுக்கிரனோ இங்க இருந்து 7ஆம் பார்வையா பார்த்துட்டாருன்னா, ஆனா ஏழாம் பார்வையை பார்த்தா சமசத்தமா சனியும் சேர்த்து பார்ப்பாரு. ஸோ குரு 9ஆம் பார்வையா பார்க்கறது தனிச்சிறப்பு. இல்ல 5ஆம் பார்வையா குரு பார்க்குற மாதிரி இருக்கும். மறுபடியும் சனி பார்த்தாருன்னா குருவுக்கு அங்க நெகட்டிவ் எஃபெக்ட் வரும். ஸோ குரு ஆள மட்டும்தான் இந்த விஷயங்களை மாற்ற முடியும். குரு பார்த்துட்டாருன்னா இந்த இது அப்படியே மாறும். புதன் பார்த்தாலும் சனி திரும்ப புதனை பார்ப்பாரு. ஸோ அந்த இடத்துல புதன் கெடுவாரு கொஞ்சம் சனி பார்க்கறதுனால. சனி புனிதப்படுத்தப்படுவார், ஆனா புதன் கெட்டுருவார். ஸோ குரு ஒரு ஆள் மட்டும்தான் அந்த சனியோட பார்வையை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை குருவுக்கு மட்டுமே உண்டு. சரிங்களா? ஸோ முதிர்ந்த தோற்றம் வர்றதுக்கு இதுதான் காரணம்.